சரோஜா சாமானி காலோ. உனக்கு ஒரு வேலையே இல்லையா? என்னது இது? உன்னோட வேட்டி சட்டை அது எதுக்கு நீ போட்டிருக்க? அதுவா உன் மனசுக்குள்ள நான் இருக்கேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கத்தே. புரியலையா? சைக்காலஜி லிப்சாலஜி மாதிரி இது ட்ரெஸ்ஸாலஜி. ட்ரெஸ்ஸாலஜியா? ஆமா. நான் இந்த 3 நாளா என் விருப்பத்தை சொல்லியும் நீ வாயே திறக்க மாட்டேன்ட. அத உன் ட்ரெஸ் போட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப கேவலமா இருக்கு. என்னது? இல்ல என் ட்ரெஸ் மூலமா என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டேன். நான் உன்னை காட்டிலும் வயசுல மூத்தவன் தானே நீங்க நினைக்கிற? டெண்டுல்கர், அபிஷேக் பச்சன் இவங்க எல்லாம் அவங்கள காட்டிலும் வயசான பொண்ண கல்யாணம் பண்ணிக்கல. இந்த வல்லவன்ல சிம்பு கூட அவனை காட்டிலும் வயசான பொண்ண தானே லவ் பண்ணா. அது படத்துல. அப்பதான் எதுக்கு? ஏன் வேணாம், விட்டுருங்க. சரி அத விடு. இங்க பாரு, கல்யாணங்கிறது கிரிக்கெட் மாதிரி. பொஞ்சாதி பாலுன்னா புருஷன் பேட். வயசுங்கிறது பிச்சு மாதிரி. நீ பிச்ச பாக்காத, பேட்டிங் மட்டும் பார்த்து ரன் எடு. அப்போ ஒரு முடிவோடத்தான் வந்திருக்க. கண்டிப்பா. நீ முதல்ல வா. எங்க வா சொல்றேன். எங்க எடுத்துட்டு போற? ஜோடி நம்பர் 1 வளைவி உடைய வரியா? முட்றாலே. அப்பதா நான் யாரு? என் பேராண்டி. தோ இது யாரு? ஏன் பூ தெரியாதா? அட சொல்லு அப்பதா. உங்க அப்பனுக்கு தங்கச்சி, எனக்கு மவ, உனக்கு ஐத்த. அப்புறம் ஏன் என்கிட்ட வம்பு பண்ணுது? எல்லாம் ஒன்னாலதான்டா. என்னாலயா? நான் என்ன பண்ணேன்? பிறகுனாதா இவனோட காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்களா நான் நீன்னு போட்டி போட்டுட்டு இவனுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்காளுக. இவனுக்கு பிடிக்கலனா போட்டு முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே. அதை விட்டுட்டு அன்புல, அறிவுல, பாசத்துல, பண்புல, கலாச்சாரத்துல. ஒரு நிமிஷம், இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. சொல்லி இருக்க. மொத்தம் கலந்து எங்க அத்தை மாதிரி பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். அவளுகளும் நீங்க எப்படி இருப்பீங்க, எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு ராத்திரி பகலா போன் போட்டு உசுர வாங்குறாளுக. அதான் நான் இவன் உசுர வாங்குறேன். ஏண்டி உனக்கு கிண்டல் பண்றதுக்கு வேற வழியே தெரியலையா? நல்லா கேளு அப்பதா. கேப்பு, ஏதாவது பொண்ணு லவ் கிவ் பண்றியா? பண்ணிட்டாலும் கூச்சப்படாம சொல்றா. இல்ல இனிமேதான் பண்ணலான்னு இருக்கேன். யார? நம்ம லட்சுமி தான். என்ன? நான் உங்க ஐத்தடா. இருந்தாலும் எனக்கு வேணும். ஏய் சொல்றா. வயசான அப்பத்தால ஓட வைக்காதடா. பாவம் சேர போதா. சொல்றா. ஐயோ ஐயோ. என்ன விஷயம்? உடனே வர சொன்ன. எம்எல்ஏ பையன் ஒருத்தன் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னல. அவன் இனிமே என் பக்கம் தலையே காட்ட மாட்டான்டி. என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? என் ஃப்ரெண்டு தான் அவனை 4 போடு போட்டான். உடனே அவங்க அப்பா அடியாளுங்களோட காலேஜுக்கே வந்துட்டான். மாவட்டத்தையே சுண்டு விரல்ல வச்சு சுத்தி ஆட்டி படைக்கிற வேண்டாரானு. அசம்பிளியில எத்தனை பேர் வேட்டிய நான் உருவி எரிஞ்சிருப்பேன். அகராஜியில எத்தனை பயிரை அடிச்சு நொறுக்கி கைய காலை ஒடிச்சு போட்டிருப்பேன். இதெல்லாம் தெரியுமாடா உங்களுக்கு? வாடா மகனே வா. எந்த புறம்போக்கு பயிரா உன் மேல கைய வச்சா சொல்றா. இப்பதான் இங்கே உரிச்சு உப்பு கட்டம் போட்டுறேன். சொல்றா. ஜீவாப்பா. ஜீவாவா? ஏலே எவன்டா இங்க ஜீவா? ஜீவா ஆம்பளையார் வெளியே வாடா. இப்படித்தான் தானடா ஒண்ணு அடிச்சா. வாடா. அவளை என்ன பண்ணா பண்றா. அந்த ஜீவா வந்து இப்ப என்ன பண்ணி போடுவாங்க பாத்தேன். இவனாப்பா அடிச்சு போடுப்பா. இவனை வெட்டி கோல் போடுப்பா. பாப்பா யாருகிட்ட போவேன்? உன்னை கொண்டாம விட மாட்டேன்டா. அடிப்படை தலைவியா? பொம்பளை சோ கேக்குதா? உன்னை கொண்டாதான் எனக்கு நிம்மதி. சாமி, இந்த நிமிஷத்துல இருந்து இவன் உங்களுக்கு நேர்ந்து விட்ட ஆடு. நீங்க எப்ப வேணா இவனை வெட்டலாம். நீங்க இருக்கிற திசை தெரியாம வந்துட்ட. என்ன மன்னிச்சுக்கங்க ஐயா. டேய் வாங்கடா போலாம். என்னையப்பா அடிக்கிறாய்? வீட்டுக்கு வா. வேணாம் வா.
இப்பதான் என்னால நிம்மதியா மூச்சு விட முடியுது. ஏன்பா உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இவ பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்கலாம்ல? அவனுக்கு போலீஸ்னாலே பிடிக்காது. அதுவும் இவளோட அப்பா டெப்டி கமிஷனர்னு சொன்னா சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் அவன் நல்ல மூட்ல இருக்கிறப்போ நானே உன் ப்ராப்ளத்தை எடுத்து சொல்றேன். இப்ப முதல்ல ஜூஸ் குடி. ஏண்டி ஹால் எப்படி இருப்பான்? அவன் போட்டோ கிட்ட வச்சிருக்கியா? இருக்கே, காமி. இந்தா பாரு. பாரு. இவன் பேர் என்ன? ஜீவா. என்னது, இவன் பேரும் ஜீவாவா? ஐயா ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். டேய் ஆப்பிரிக்கா குரங்கு, உன்னதான்டா தெருவே இருட்டாக்கி வச்சு நின்னுட்டு இருக்கிற. ஏண்டா நிறைய பேர் சூரிய கிரகணம் நினைச்சு வீட்டுக்குள்ளே இருக்காங்கடா. ஓடி போடா எங்கேயாவது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. கப்பு முதல்ல போடுறாத. ஏண்டா முதல்ல எல்லாம் சிக்னல் நின்று தானே பிச்சை எடுப்பீங்க, இப்ப தெருமல் நின்று பிச்சை எடுக்கிறீங்க? சார் ஐ நாட் ஏ பெக்கர் சார். சத்தியமா நீ பிச்சைக்காரன் தான். ஐ வாண்ட் லிஃப்ட் சார். லிஃப்ட் வேணுமா? யா. அதுக்கு நீ என்ன பண்ண தெரியுமா? எங்கயாவது பெரிய அபார்ட்மெண்ட்டுக்கு போகணும், இல்லனா ஸ்பென்சர் பிளாசாக்கு போகணும். என்கிட்ட லிஃப்ட் இல்ல. நான் அந்த லிஃப்ட்ட சொல்லல சார். இந்த ஏதாச்சும் பண்ணி எழுந்துறா. இது என்ன தப்பான லிஃப்டா இருக்குது? சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். இங்க வாங்க பிரதர். உங்களை பார்த்தா எனக்கு லிஃப்ட் விடணும்னு ஆசையா தான் இருக்கு. தேங்க் யூ சார். ஆனா பட் என் ஒருத்தருக்கு தான் பெட்ரோல் இருக்கு. வெரி சாரி. இந்தா ₹1. எதுக்கு சார் இது? கோபால் பல்படி வாங்கி நல்லா ஈனி தேடா, அப்போது மனுஷன் நம்பட்டும். தார் ஊத்துற டின்னு மறந்துட்டு டாம் குரூஸ் கண்ணாடி. பிளாடி பேகர் பாய். சார் 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 ஏறிக்கிறேன் சார் ஏறிக்கிறேன் சார் ப்ளீஸ் சார் 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 ஒரே ஒரு தடவை ஏறிக்கிறேன் சார். டேய் 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 தூரத்துல இருந்து பாக்குற தப்பா நினைப்பாங்க. உரா மாப்பிள, முதல்ல மெட்ராஸ்ல 144 தடை சட்டம் போடணும்டா. எதுக்குடா சட்டம் போடணும்? வயசான கிழவிங்க எல்லாம் பைக் ஓட்டக்கூடாது, சுடிதார் போடக்கூடாதுன்னு. கிட்ட போய் மூஞ்ச பார்த்தாதான் தெரியுது எது கிழவி எது ஃபிகர்னு. இப்ப வேற ஹெல்மெட் போடுற கம்பல்சரி ஆக்கிட்டாங்களா? பல்லு போன பொக்கவாய் கிழவி எல்லாம் ஹெல்மெட் போடணும் சுத்துதுங்கடா. ஏய் மச்சான், எங்க அத்தைக்கு கொண்டை பெருசா இருக்கு, எப்படா ஹெல்மெட் போடுறது? கத்தி எடுத்து கொண்டே அறுத்துரு, இல்லனா மண்டைக்கு மேல சட்டையை கவுத்துரு. கொண்டை பெருசாகிறதுக்கு உங்க மாமன் காரணம். அவங்கிட்ட போய் கேளுடா. மண்டையை போட வேண்டிய வயசுல கொண்டையை பத்தி பேசிக்கிட்டு. டேய் மாப்ள, அது கார் ஸ்ப்ரேடா. இருக்கட்டும், எந்த கர்மமா இருந்தானா அடிச்சா வாசனை வருதுடா. என்ன மயக்கமா இருக்கா? எனக்கு அப்படிதான்டா இருக்குது. டேய் கார்ல ஏசி தான் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு ஃபேன் அது வாங்கி மாட்டலாம்ல. அத தாண்டா எங்க அப்பா கிட்ட கேட்டேன். அறிவு கேட்டேன். எங்க அப்பா உனக்கு காத்து தானே வேணும் சொல்லி பின்னாடி இந்த டாப் பிச்சிட்டான். அப்புறம் எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்க? இதை வித்துற வேண்டியது தானே? விக்கணும். நம்ம ஓட்டின வண்டி சொன்னா ஏன் வாங்க போறான்? இவன் ஓட்டின வண்டி சொன்னா ரேஞ்சே தனி. ஏதோ பழைய ஃபாரின் கார் நினைச்சு அலைஞ்சிட்டு வாங்குவானுங்க. அதுக்கப்புறம் தானே வண்டியோட லட்சணம் தெரியும். அதான் இவனை ஓட்ட விட்டுருக்கிறேன். டேய் லைட்டா ஓட்ற, காரை பார்த்து ஓட்டு. இது எப்படி இருக்கு? அழகிட்ட மச்சான். ஏய் இடிச்சது அவனுங்க, அவுல் தின்றது நம்மளா? I'm sorry. Very, very, very sorry. Again sorry. எங்க பேக்ரவுண்ட் தெரியாம என்ன அடிக்கிற? வேண்டாம். யாரா நீ? நீ என்ன கலெக்டரா? இல்ல நீ என்ன போலீஸா? இல்ல நீ என்ன பெரிய ரவுடியா? நீ என்ன பெரிய அம்பாடி பேரனாடா? டேய் இதுல எந்த பேக்ரவுண்ட்ரா நீ? நீ எங்க போனா விட மாட்டேன். என் பேர் ஜீவா. நான் பவானி இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிறேன். சாயங்காலம் 6 மணி வரைக்கும் காலேஜ்ல தான் இருப்பேன். உனக்கு இந்த பேக்ரவுண்ட் கீக்ரவுண்ட் ஏதோ சொன்னியே, முடிஞ்ச அவனுங்களாம் கூட்டிட்டு வந்து பாரு. உனக்கு ஏழ்ற உங்களுக்கா எனக்கான்னு பார்க்கலாம். டேய் இப்ப எதுக்கு நீ அவங்க மசாஜ் பண்ற? பெரிய சீக்கிரம் வாங்கடா. ஒரா சுண்டலி. டேய் மாப்ள, அங்க பாருடா. தானே போற வழியில எங்கயாவது பீர் வாங்கி தரேன், பேசாம மூடிட்டு வா. டேய் பின்னாடி வண்டி வருது பாருடா. எங்க எல்லா வண்டியும் முன்னாடி தானே போயிட்டு இருக்கு, பின்னாடி எதுவும் வரலையே. ஐயோ திரும்பி அந்த சுடிதார பாரு. ஓ இந்த பின்னாடியா? ஆமா சுடிதார பாத்துட்டேன். இன்னும் அதுக்கு? டேய் சண்டை போட்ட இடத்துல அவளை பார்த்தேன். ஆமா மூணி மாதிரி நம்மள ஏன் ஃபாலோ பண்றா? ஏய் மச்சான், நான் கூட அவளை அங்க பார்த்தேன்டா. சண்டை நடந்த இடத்துல நம்ம ஜீவாவே லுக்கு மேல லுக்கு விட்டுட்டு இருந்தாடா. இப்போ அவன் நம்மளே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கா. டேய் அவனுக்கு நான் பெரிய ரவுடிங்க நினைச்சேன். சுத்த பிறகா பசங்க ஃபிகர் எல்லாம் விட்டு ஃபாலோ பண்ண வைக்கிறானுங்க.
டேய் ரோடுன்னா 1000 ஃபிகருங்க வரும் போகும், அதுக்குன்னு அவளுக்கு நம்மள தான் ஃபாலோ பண்றாளுங்கன்னு தப்பா நினைக்கக்கூடாது அப்படின்னு ஜீவா நினைக்கிறான். இல்ல மச்சான், ச்சே, இந்த குளிருக்கு ஒரு கோட்டர் வாங்கி கொடுத்திருந்தா கும்முன்னு அடிச்சுட்டு மட்டையா இருக்கலாம். இதெல்லாம் இந்த மட்டையை வச்சு பந்தடிக்கிறானுங்களே, அவனுங்க குடிக்கிறது. நீ டென்னிஸ் பிளேயர் தானே சொல்ற? வாயை மூடிட்டு கூட்றா. என்னடா அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிற? இவன் தானே வாயை மூடிட்டு குடிக்க சொன்னா. இன்னும் இவன் திருந்தல மச்சான். ஏன்? ஒரு நாள் அவன் ஆள் போன் பண்ணி வீட்ல யாருமே இல்ல நீ வரியான்னு கேட்டிருக்கு. அதுக்கு இந்த கேனை வீட்ல தான் யாருமே இல்லையே நான் ஏன் வரணும்னு போனை கட் பண்ணிட்டான். அப்புறம் நான் போயிட்டு வந்தேன். டேய் மச்சான், உன் தங்கச்சி வந்திருக்கா பாரு. எங்க அப்பா நான் ஒரே புள்ளன்னு சொன்னா அப்புறம் தங்கச்சி கரபாம்பு. ஐயோ புள்ள பூச்சியா, இவ ஏன் இங்க வந்தா? இவ வந்தா எனக்கு இல்ல அடி விடும். இது சத்தியமா நான் வர சொல்ல. வச்சுக்கோ, தாங்க மாட்டேன். ஏய், ஒரு பையன் தான் பொண்ணு பின்னாடி சுத்தணும், பொண்ணெல்லாம் பையன் பின்னாடி சுத்தக்கூடாது, நல்லா இருக்காது. போயிடு போ. அன்னைக்கு நீங்க என்ன கேட்டீங்க? உனக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு? இப்போ நான் ஒரு உறவோட தான் வந்திருக்கேன். என்ன இளவு சொல்லு. ஐ லவ் யூ. உன்னெல்லாம் அடிக்க கூடாது, கொல்லணும். ஐயோ கல்லு தூக்குறா, சீர வா வா வா. ஏய் ஆட்டோ வரடா, ஏறுமா ஏறுமா ஏறுமா. சொன்னா கேளு. பேசிட்டு போறியா? அவனா பீஸா வாங்கிட்டு வர போயிருக்கான், பெரிய கல்லு தூக்கிட்டு வர போயிருக்கான். ஏய் வண்டிடியா சார் மீட்டருக்கு மேல கொஞ்சம் போட்டு மீட்டருக்கு மேலயா? கல்லு தூக்கிட்டு வந்தா மேட்ரு மேலே போவான். ஏடியா வண்டியா, போயா வேகமா ஓட்டு. என்னடா மச்சான் வாய் அடிச்சு போய் நின்னுட்ட? அவன் கீழே போட்ட கல்லோட அதிர்ச்சியில ஏன் 2 கல்லு தொண்டையில வந்து அடைச்சிச்சுடா. டேய் கிட்ட வரா, இப்ப என்னடா பண்றது? ஆல்ரெடி நீ ஸ்டார்ட் பண்ணிட்டியா? சொல்ல கூடாது, நானும் ஜாயின் பண்ணிருப்பேன்ல. ஐயோ கருப்பு காட்டேரி. டேய் ஆப்பிரிக்கா குரங்க, அந்த பழத்தை கொடு. வா அது வா 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 குரங்குடா. ஏன்டா கொலுசை காலில் மாட்டிருக்க? நான் எந்த பாவம் பண்ணிட கூடாதுதான். பாவத்தும் கொலுசுக்கு என்னடா சம்பந்தம் இருக்குது? பண்ணாட சொல்றா. குட் கொஸ்டின் பாஸ். பெரிய கோன் மனேகா குரோர்பதி, இவர்கிட்ட நாங்க கொஸ்டின் கேக்குறோம், பதில் சொல்றா. பாஸ், நான் நடந்து போகும்போது நிறைய எறும்புங்கெல்லாம் வாக்கிங்ல போய்கிட்டு இருக்கானுங்க. ஆமா. சோ இந்த கொலுசு சவுண்ட கேட்டா அவனுங்க எல்லாம் விலகி போயிடுவானுங்கன்னு தான் நான் இந்த கொலுசை மாட்டிட்டாலேன் பாஸ். பாவம் பண்ண கூடாதுன்னு. ஆமா டேய் இவன் ரொம்ப நல்லவன்டா. இவனை போய் பரதேசி பிச்சைக்காரன்னு ரொம்ப அசிங்கமா திட்டிட்டு. டேய் நீ ஒரு கருப்பு வயரண்டா. ஆமா நீங்க பாவமே பண்ணது இல்லையா பிரதர்? ஏன் பண்ணல? ஒரே ஒரு அதுக்கு ஏன்டா மூக்குல விரல விடுற? பெரிய பாலு மகேந்திரா தொப்பி போட்டு தான் சுத்துவாரு. பாஸ், நான் 7th படிக்கும் போது சரின்னு ஒரு புள்ளைய ஸ்கூல்ல வச்சு கரெக்ட் பண்ணப்பா. 7thலயேவா? மச்சான் அறியாத வயசு, புரியாம தப்பு பண்ணிருப்பான். அப்படின்ற வயசு புரியா. டேய் பில் கேட்ஸ், அண்டங்கக்கா பேயே, எச்சகால நீ பாட்டு பாடி என்ன பிச்சைக்காரன் ஆக்கிட்டீடா. அதானே உன் கடைசி தப்பு. அதுக்கப்புறம் நீ எந்த தப்பும் பண்ணலையே. ஏன் பண்ணல பாஸ்? நான் காலேஜ் படிக்கும் போது கண்டமான ஒருத்திய கேரடர்ல வச்சு கதற கதற கண்டம் பண்ணிட்டேன் பாஸ். அவனை என்ன பண்ற பாரு. டேய் சூளக்காரப்பா, உன் பேர் என்னடா? விடு விடு. மை நேம் இஸ் குஞ்சுமணி. குஞ்சுமணியா? ஆமா பாஸ். சரி மிஸ்டர் குஞ்சுமணி, அதுக்கப்புறம் நீ எந்த தப்பும் பண்ணலையே. ஏன் தப்பு பண்ணல? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட என் வீட்டு வேலைக்காரி பாத்திரத்தை விளக்கிட்டு இருந்தா, லைட்டா சேலை விளக்குச்சு, தொட தெரிஞ்சது, மூட் அவுட் ஆயிட்டேன். அப்படியே பாத்ரூம்ல வச்சு பறக்க பறக்க கைமா பண்ணிட்டு அவ கொலுசை தூக்கி கால மாட்டிக்கிட்டு நேரா வந்துட்டேன். அடுத்த பிகருக்கு அட்டெண்டன்ஸ் போடுறான் பாத்தியா? விடு விடு ஒரு நிமிஷம். ஏன் குஞ்சுமணி பண்ண டயர்டு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்க? இப்போ அடுப்புக்கு ரெடி ஆயிட்டு இருக்க? ஆமா பாஸ். ஏதோ ஸ்கூலுக்கு ரெடி ஆகிற மாதிரி சொல்றான் பாத்தியா? ஏன்டா கரு முதல்ல பல பொண்ணோட வாழ்க்கைய முழுங்கிட்டு முனிவர் ரேஞ்சு என்கிட்ட பேசினீடா. நீ கொலுசு மாட்ட வேண்டிய இடம் கால் இல்ல. வேற எங்க பாஸ்? 6 மாசத்துக்கு முன்னாடி ஜீவா காசுல உட்காந்து நான் சந்தோஷமா குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ என் காசுல உட்காந்து கண்ட நாய்ங்க எல்லாம் குடிக்குது. என்ன பண்றது, எல்லாம் என் விதி.
ஏழுமலை ஆ இவர் என் ஃப்ரெண்டு டாக்டர் கார்த்தி. வணக்கங்க. ஹலோ சார். இவர் வக்கீல் மூர்த்தி. இவர் என் ஃப்ரெண்டு. வணக்கம் சார். மச்சான், இவ்வளோ பெரிய ஆளும் கூட குடிக்கும் போது சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டுற சாதாரணமான எண்ணெயும் கூட உட்கார வச்சு குடிக்க வைக்கிறியே, உனக்கு ரொம்ப பெரிய மனசு மச்சான். ஒரு கிடையாது. சரக்குக்கு சைடிஸும் வாட்டர் பாக்கெட்டும் கடைக்கு போய் எவன் வாங்கிட்டு வருவான்? எந்த வாங்கிட்டு வருவான்? அதுதான் உனக்கு கூட்டு வந்திருக்கேன். ஓடி போய் வாங்கிட்டு வா. மச்சான், நீ பேசின பேச்சு என் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி இருக்குடா. செருப்ப கைட்டு அடிவத்துல ஓடி போயிடு. தத்துவெல்லாம் பேசிட்டு போடா. நான் போக மாட்டேன். ஏன்? நான் போன உடனே நீங்க மட்டும் சரக்கு எடுத்து அடிச்சிட்டீங்கன்னா அல்பம் ராவா எவனா குடிப்பானடா. வாட்டர் பாக்கெட் ஒரு கண்டிப்பா வேணும். போயிட்டு வாடா. போயிட்டு வர. அது டாக்டர் சார், என்னை விட்டு சரக்கு அடிக்க மாட்டீங்களா? சத்தியமா குடிக்க மாட்டேன். வக்கீல் சார், நீங்க தான் சாட்சி. குடிக்க மாட்டீங்கல்ல? சத்தியமா குடிக்க மாட்டோம். ஒரு மண்டை மேல சத்தியமா? இவன் மண்டை மேல தொண்டை மேல எல்லாத்து மேல சத்தியம்டா. குடிக்க மாட்டோம். போயிட்டு வாடா. நான் போயிட்டு வரேன். போடா. குடிக்க கூடாது. டேய் டார்ச்சர் பண்ண போடா. உன்னை நம்பிதான் போறேன். வந்துருவான். 10 நிமிஷத்துல வந்துருவான். சீக்கிரம் வந்துருவான். வந்துட்டு இருப்பான். வந்துட்டு செருப்பாடி இன்னும் வரல பாரு. டேய் பறக்கா வெட்டி, இவனை ஒழுங்கா படுகிறானா பார். பக்கத்துல உள்ள கடைக்கு போயிட்டு இவ்வளவு நேரமா? டேய் மச்சான், 6 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஆளாக்கானா? எங்கடா போய் தொலைஞ்சான் ஃப்ரெண்டு? இவனுங்க வேற மூஞ்சி தொங்க போட்டானுங்க. இங்க பார், சும்மா வாட்ச் வேற பாக்குறானுங்க. இது சரி விடு, அவன் வரும்போது வரட்டும். இப்ப ராவா ஒரு பெக் அடிச்சுக்குவோம். பாத்தீங்களா? குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு நான் அந்த பக்கம் போனோம்னா குடிக்கிறீங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்கன்னு தெரிஞ்சுதான் உசாரா நான் ஒளிஞ்சிருந்து உங்களையே பார்த்து நின்றேன். ஒளிஞ்சிருந்து பாத்தியா? அப்ப நீங்க இருந்து போவே இல்லையா? நான் போனா நீங்க குச்சிருவீங்களே. இப்போ ஃபுல் பாட்டிலும் குடுக்குறேன். குடிக்கிறியா? இல்ல. உக்காடா. ஐயோ